அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்கேஃப் வைப்ஸ். இப்போ வரைக்கும் ட்ரெண்டாக இருக்குது. எங்கே போனாலும் ப்ரௌனி, எங்கே பார்த்தாலும் ப்ரௌனி 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 ப்ரௌனி. ஸோ இந்த ப்ரௌனியை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைமாக நான் ப்ரௌனி செய்கிறேன். ஸோ எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1.5 கப் வந்து டார்க் சாக்லேட்டும் 1/4 கப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வந்து ஹாட் வாட்டரில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டும் மெல்ட் ஆகிற கேப்பில் நான் வந்து ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை வந்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன் மிக்சியில். ஏன்னா அது வந்து அப்படியே போட முடியாது, அதில் திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட முடியாது. ஸோ வந்து நான் இந்த மெத்தடில் தான் இப்போது டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி மெல்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர் வந்து ஒயிட் சுகர் வந்து 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதே மெஷர்மெண்ட் தான் நாட்டு சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இதோடு வந்து நம்ம 2 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுகரு, எக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். போக போக வந்து சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா அது வந்து எல்லோ கலரில் ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் மாறிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட்டையும் எக்கையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கோட ஃபோம்லாம் வந்து போகாமல் பொறுமையாக வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். 1 கப் வந்து மைதா மாவு, 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு அதையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் எக்கோட ஸ்மெல் வராது. உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பேனை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஆயில் போட்டு மேலே பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை பேனில் ஊற்றி நம்ம வச்சிடலாம். உங்கள்கிட்ட அவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவனில் கூட வைக்கலாம். நான் வந்து நார்மலாக ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். நான் 45 மினிட்ஸ் வச்சேன். உங்களுக்கு அவன் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பேட்டரை வந்து பேனில் ஊற்றுனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கிட்டு டூத்பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு பபுள்ஸ்லாம் இல்லாமல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணாலே உங்களுக்கு வந்து பபுள்ஸ்லாம் வந்து போயிடும். இப்போ வந்து 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே நான் வந்து டைரி மில்க் போட்டிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஃபஜ்ஜியாலாம் வரல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரௌனி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஆர்கேஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.